உறவுக்கு கை கொடுப்பேன், உரிமைக்கு குரல் கொடுப்பேன், தமிழுக்கு உயிர் கொடுப்பேன் என்று சொன்ன அம்மனிதர் இன்று உண்மையாகவே தன் உயிரை தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தந்துவிட்டு சென்று விட்டார். இப்ப நம்மளே அழுகுறோம், விஜயகாந்த் மட்டும் ஆக்டிவா இருந்தா நமக்கு எப்போதுமே அப்படித்தான் இருக்கையில நொங்கு எடுக்கிறது. பச்சை பாம்பு பச்சை கொடின்னு சொல்லி நட்புக்கு இலக்கணம் இல்லைங்கிற நான் நட்புக்கு உங்களுக்கு என்னைக்குமே இருப்பேன் தவிர நீங்க என்ன திட்டினாலும் நான் அதை பத்தி பதில் பேச மாட்டேன். அம்மாமனிதரே நம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். தனது மக்கள் அனைவராலும் புரட்சி கலைஞர் கேப்டன் என்று அழைக்கப்படும் விஜயகாந்த் அவர்கள் தனது ஆரம்ப காலகட்டத்தில் சினிமாவில் இருக்கும் பொழுது மிகவும் கஷ்டப்பட்ட மனிதர். பிறகு படிப்படியாக தனது உழைப்பாலும் விடாமுயற்சியினாலும் தமிழக மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவர். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25 அன்று மதுரையில் உறுதியான மனிதருக்கு தோல்வி என்று எதுவுமில்லை, போகும் பாதையில் கற்றுக்கொள்ள பாடங்கள் மட்டுமே உள்ளன என்ற வசனத்திற்கு நம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே ஒரு எடுத்துக்காட்டு. And we miss you, sir. எனக்காக இவ்வளவு தூரம் வந்ததே போதும், வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அவன் பிரிவுக்காக ஒரு நாடே அழுதான். அவன் ஒரு நல்ல தலைவர். உனக்காக இந்த நாடே அழுவுதப்பா.